பிரைட் சான் சர்வதேச பாடசாலையினுடைய உதவி அதிபர் MRM நௌஃபல் அவர்களோடு இணைந்து முன்னாள் ஓய்வு பெற்ற அதிபர் ஷேக் MJM மன்சூர் நலீமி இணைந்து வந்திருக்கின்றார்கள். இருவரையும் வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் இன்றைய நிகழ்ச்சி சற்று வித்தியாசமாக பாடசாலை சமூகத்தை மையப்படுத்தி மிக முக்கியமான ஒரு பொறுப்பு என்ற அடிப்படையிலே ஒரு விடயத்தினை பற்றி நாங்கள் கலந்துரையாடவிருக்கின்றோம். இன்று குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது புதிய கல்வி சீர்திருத்தத்தினுடைய மாற்றத்தினுடைய மைல்கல்லாக குறிப்பாக அரை மணி நேரங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்த நேரத்தினுடைய பெருமதி பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனை ஒரு பொறுப்பாக கருதி கொண்டு பாடசாலை சமூகம் அதிலே அக்கறை செலுத்த வேண்டும் என்ற ஒரு தலைப்புக்குட்பட இன்றைய நிகழ்ச்சியில் பாடசாலை சமூகத்தில் நேர முகாமைத்துவம் பற்றிய விடயங்களை நாங்கள் கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் ஆரம்பத்திலே நௌஃபல் சார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தினால் எமது பாடசாலையின் அதிகமான மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் பாடசாலையின் சார்பாக எங்களுடைய கவலையை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நாங்கள் பாடசாலை சமூகத்தின் பொறுப்புகளில் நேர முகாமைத்துவம் என்ற தலைப்பிலே நாங்கள் இங்கே கலந்துரையாடி இருக்கின்றோம். நேரத்தை பொறுத்தளவிலே அது எவ்வளவு முக்கியமானது என்பதை அல்லாஹு தாலா திருக்குர்ஆனின் பல இடங்களிலே நேரத்தின் மீது அல்லாஹு தாலா சத்தியம் செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். வல்லைலி, இரவின் மீது அல்லாஹு தாலா சத்தியம் செய்கின்றான். வஸ்ஸுபுஹி, விடிய காலையின் மீது அல்லாஹு தாலா சத்தியம் செய்கின்றான். வல்லுஹா, முப்பகலின் மீது அல்லாஹு தாலா சத்தியம் செய்கின்றான். வல் ஃபஜ்ர், விடிய காலை. இன்னும் வல் அஸ்ர், காலத்தின் மீது அல்லாஹு தாலா சத்தியம் செய்கின்றான். ஆகவே குர்ஆனின் பல இடங்களில் அல்லாஹு தாலா சத்தியம் செய்வது இந்த காலத்தின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் நாங்கள் பார்க்கின்றோம், அல்லாஹு தாலா எங்களை படைத்து இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற காலத்தில் எங்களுடைய காலம் எப்படி அமைய வேண்டும் என்பதையும் அவன் திருக்குர்ஆனிலே பகலாக இரவாக படைத்த இந்த காலங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றியும் மிகவும் தெளிவாக குர்ஆனிலே கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா வஜஅல்னா லைல லிபாசா வஜஅல்னா நஹார மாஷா. தூக்கத்தை இளைப்பாறுவதற்காகவும் இரவை ஆடையாகவும் பகலை வாழ்வாதாரத்துக்குரிய நேரமாகவும் ஆக்கினோம். ஆகவே இதிலிருந்து நாங்கள் மிகவும் தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்கின்றது, இந்த உலகத்திலே இரவையும் பகலையும் அல்லாஹு தாலா எதற்காக படைத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் அல்லாஹு தாலா திருமறையிலே மனிதன் தனது மரண தருவாயில் அல்லாஹுடன் காலத்தை மீட்டு கேட்பான் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றார். மரண தருவாயில் இருக்கின்ற மனிதன் காலத்தை இந்த உலகத்திலே வீணடித்து விட்டு மரண தருவாயிலே அல்லாஹு தாலாவிடம் இந்த காலத்தை திரும்ப அவனுக்கு தருமாறு கேட்பதாகவும் அல்லாஹு தாலா திருமறையிலே கூறுகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், மனிதனிடம் நாளை மறுமையிலே 4 கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரை அவனால் ஒரு எட்டுக்கூட எடுத்து வைக்க முடியாது என்பதாக சொல்கின்றார்கள். அதிலே முக்கியமான ஒன்றுதான் தன்னுடைய உலக வாழ்க்கையை ஒரு மனிதன் எப்படி அமைத்துக் கொண்டான் என்பது. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மனிதர்கள் 2 அருள் செல்வங்களின் இழப்புக்குண்டாகி விடுகின்றனர். அதிலே ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு நேரம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். டைம் இஸ் கோல்ட் என்று சொல்வார்கள், காலம் பொன்னானது. டைம் இஸ் மணி என்று சொல்வார்கள். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே டைம் இஸ் லைஃப். மனித வாழ்வின் இலட்சியத்தை பொறுத்தவரையில் மறுமையில் ஒரு மனிதனின் வெற்றியைத்தான் நாங்கள் இந்த அவனுடைய வாழ்வின் இலட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அவனுக்கு இந்த வாழ்க்கையின் ஒரு நிமிடத்தை கூட அவனுக்கு வீணடிக்க முடியாது. உலகத்திலே இருக்கின்ற எல்லோருக்கும் நாங்கள் பார்க்கின்றோம் 24 மணித்தியாலங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருக்கலாம், இலங்கையின் ஜனாதிபதியாக இருக்கலாம், ஒரு பாமர மனிதனாக இருக்கலாம். எல்லோருக்கும் 24 மணித்தியாலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மற்ற வளங்களை பொறுத்தவரையிலே, செல்வத்தை பொறுத்தவரையிலே, கல்வியை பொறுத்தவரையிலே, மற்ற ஆற்றல்களை பொறுத்தவரையிலே மனிதனுக்கு மனிதன் அது வித்தியாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நேரத்தை பொறுத்தவரையிலே எல்லோருக்கும் அல்லாஹு தாலா 24 மணித்தியாலங்களை கொடுத்திருக்கின்றார். இந்த நேரத்தை முகாமைத்துவம் செய்து சரியான முறையிலே பயன்படுத்துபவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் வெற்றி அடைகின்றார்கள். நேரம்
வீணாக்கப்பட்டால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தோல்வியடைவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு அரபிக் கவிதை இதை மிகவும் தெளிவாக கூறக்கூடியதாக இருக்கின்றது. உனது ஆயுள் எண்ணப்படக்கூடிய சில மூச்சுக்கள், உடலிலிருந்து ஒரு மூச்சு சென்ற போதெல்லாம் ஆயுளின் ஒரு பகுதியை குறைத்து விடுகின்றது என்பதாக அந்த கவிஞன் கூறுகின்றான். இன்று நாங்கள் பாடசாலை சமூகத்தை பற்றி நாங்கள் இங்கே கலந்துரையாடுகின்றோம். ஒரு பாடசாலை சமூகத்திலே அதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அடங்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே ஆசிரியர்களின் வகிபாகத்தை பொறுத்தவரையிலே அது மிகவும் முக்கியமான ஒரு பங்கை அவர்கள் ஆற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆசிரியர்கள் அவர்கள் இயந்திரங்களுடன் அவர்கள் தொடர்பு கொண்டவர்கள் அல்ல. காரியாலயங்களில் ஃபைல்கள், கம்ப்யூட்டர்கள் இவற்றுடன் அவர்கள் தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அல்ல. அவர்கள் எதிர்கால சந்ததிகளுடன் அவர்கள் உறவை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த பிள்ளைகளின் காலம் வீணடிக்கப்படக்கூடாது. ஒரு ஆசிரியரை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்க்கின்றோம், இப்பொழுது புது வருடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் தனக்குரிய ஒரு இயர் பிளானை அவர் எப்பொழுதும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் அவருடைய பாடசாலையிலே 365 நாட்களிலே சுமார் 200 நாட்கள் அவர்கள் பாடசாலையிலே படிப்பிக்க இருக்கின்றார்கள். ஆகவே அவருக்கான ஒரு ஸ்கீம் ஆஃப் ஒர்க் அதை அவர் திறம்பட தயாரித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் வகுப்புக்கு செல்கின்ற ஆசிரியர் அந்த பாடத்தை அவர் லெசன் பிளானை மிகவும் நல்ல முறையிலே தயாரித்து அந்த 50 நிமிடம் 45 நிமிடம் வகுப்பறையிலே அதை திறம்பட பயன்படுத்தக்கூடியதாக, அந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்தி மாணவர்கள் அதன் மூலம் பயனடையக்கூடியவர்களாக அதை அவர்கள் செய்ய வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக பாடசாலையை பொறுத்தவரையிலே, வகுப்பறையை பொறுத்தவரையிலே ஒரு ஆசிரியர் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வகுப்பறைக்கு வர வேண்டும். வகுப்பறையிலே அந்த பாடம் முடிந்தவுடன் அவர் உடனடியாக வகுப்பிலிருந்து வெளியேறி மற்றவர்களின் நேரத்தை அவர் எடுத்துக்கொள்ளாது அதற்கு அவர்கள் உதவியாக இருக்க வேண்டும். எவ்வளவுதான் திறமையுள்ள ஆசிரியர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் குவாலிஃபிகேஷன் உள்ளவர்களாக இருந்தாலும், நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு வகுப்பிலே கிளாஸ் மேனேஜ்மெண்ட், பிள்ளைகளை கண்ட்ரோல் படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் இல்லை என்றால் அவர்கள் எவ்வளவுதான் பாடங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு கிளாஸ் வகுப்பறைக்கு சென்றாலும் கூட அதை அந்த மாணவர்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்றோம், நேரம் மிகவும் முக்கியமானது. பாடசாலை சமூகத்தில் நேர முகாமைத்துவம் என்ற ஒரு தலைப்புக்கு உட்பட்ட வகையிலே பல்வேறு விடயங்களை பற்றி பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையாக ஷேக் மன்சூர் அவர்களே இந்த விடயத்தினை ஒரு 4 விதமாக ஏற்கனவே நௌஃபல் சார் குறிப்பிட்டது போன்று மாணவர் கையாள வேண்டிய விதம், ஆசிரியர்கள் கையாள வேண்டிய விதம், அதே போன்று குடும்பம், பெற்றோர்கள் கையாள வேண்டிய விதம், அதே போன்று பாடசாலை நிர்வாகம் என்று 4 விதத்திலே நாங்கள் பார்ப்பது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆரம்பத்திலே நாங்கள் மாணவர் தரப்பினை எடுத்து பார்க்கின்ற போது நாளாந்த செயற்பாடுகளை திட்டமிடுவதற்கு இந்த நேரம்தான் அவர்களுக்கு இருக்கின்றது. நேரத்தை முகாமை செய்வதில் பல்வேறு மாணவர்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு பிரச்சனை அது, நாளாந்த திட்டமிடல் இல்லாமல். அதே போன்று சில மாணவர்களை பார்க்கின்ற போது அவர்களுடைய படிப்பு, கல்வி, விளையாட்டு, ஓய்வு என்ற நிலைமைகளை பார்க்கின்ற போது சமநிலை ஒன்றை பேணப்பட வேண்டும். உண்மையாக ஒரு டியூவான ஒரு ஸ்டூடெண்டை எடுத்தால் ஒரு சமத்துவம் ஒன்று பேணப்படும். ஆனால் இன்று தேவையில்லாத விடயங்களுக்கு நேரம் அதிகப்படுத்தி அதிலே பல்வேறு சவால்களையும் சிக்கல்களையும் எதிர்கொள்கின்றார்கள் மாணவர்கள். அதே போன்று இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இன்று ஊடக பாவனைகள் மூலம் நேரம் வீணடிக்கப்படுகின்ற நிலைமைகளையும் அவதானிக்கின்றோம். பொதுவாக மாணவர் தரப்பினர் இருந்த நேர முகாமைத்துவத்தை பயன்படுத்துவதிலே இருக்கின்ற சவால்கள், சிக்கல்கள், தாற்பயங்களை பற்றி பேசுவதிலே உங்களுடைய கருத்து எதுவாக இருக்கு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாடசாலை சமூகத்தின் பொறுப்புகளில் நேர முகாமைத்துவம் என்ற இந்த முக்கியமான தலைப்பிலே நாங்கள் கலந்துரையாடுகின்றோம். முன்னதாக நௌஃபல் ஆசிரியர் அவர்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி மிக தெளிவான கருத்துக்களை முன்வைத்தார்கள். குறிப்பாக நேரம் என்பது ஒரு வாழ்க்கை என்ற அடிப்படையில் நோக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார்கள். அந்த வகையில் பாடசாலை சமூகத்தோடு தொடர்பாக மாணவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய நேரம் எப்படி முகாமைத்துவப்படுத்தப்பட வேண்டும், அதை எவ்வாறு பயனுள்ளதாக முன்னுரிமைப்படுத்தப்பட்ட விடயங்களுக்கு கவனம் செலுத்தப்பட்டதாக அமைய வேண்டும் என்பது பற்றி கலந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு முன்னதாக ஒரு முக்கியமான அடிப்படை விடயத்தை நாங்கள் வலியுறுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக இந்த நேரம் என்ற விடயம் மனிதனுடைய உணர்வுகளுக்கும் மனச்சாட்சிக்கும் நெருக்கமாக சம்பந்தப்பட்ட ஒன்று. ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு வினாடியும் கணப்பொழுதுகளும் எப்படி செலவழிக்க வேண்டும் என்ற அந்த விடயத்தை
நாங்கள் வெளி அழுத்தங்கள் மூலம் அல்லது வெளி சட்டதிட்டங்கள் மூலம் சரியாக வழிநடத்தப்பட முடியாது. ஒரு மனிதனுக்கு வெளியிலிருந்து கொடுக்கின்ற வழிகாட்டல்கள், சட்டதிட்டங்கள், கட்டுப்பாடுகள் இவற்றின் மூலம் சில போது அவர்கள் ஓரளவு நேர முகாமைத்துவத்தை பேணுவதற்கோ அல்லது பயன்பாட்டை உச்சகட்டம் பயன்படுத்துவதற்கோ அவர்கள் பழக்கப்படுத்தப்படலாம். ஆனால் அநேகமாக மிக வெற்றிகரமான ஒரு நேர முகாமைத்துவத்துக்கான வழிகாட்டல் எப்படி அமைய முடியும் என்றால், மனிதர்களுடைய உள்ளார்ந்த ஒரு மாற்றம், அவர்களிலே ஒரு ஆத்மீக ரீதியான ஒரு அடிப்படை தான் இந்த நேர முகாமைத்துவத்தை மிக ஒழுங்குபடுத்தி உச்சகட்ட பயன்பாட்டை பெறத்தக்கதாக மாற்றி குறித்த நேரத்தில் குறித்த வேலையை தரமாக செய்வதற்கான வழிகாட்டலை வழங்கும். இந்த அடிப்படையிலே முதலாவதாக நாங்கள் இந்த அடிப்படை மாற்றத்திலே கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. அதனால்தான் அல் குர்ஆன் ஒரு அற்புதமான விடயத்தை சொல்கிறது எல்லா தரப்புகளுக்கும். அது பாடசாலையோடு சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு மட்டுமல்ல, அதற்கு அப்பால் சேவைகளை வழங்குகின்றவர்கள், சேவைகளை பெறுகின்றவர்கள், வாழ்க்கை ஒழுங்குபடுத்துகின்றவர்கள் எல்லோருக்கும் பொருத்தமான ஒரு விடயம்தான். குறிப்பாக பாடசாலை சமூகத்தோடு தொடர்பான இங்கு குறிப்பிடப்பட்ட அந்த மாணவர்களாக இருந்தாலும், குறிப்பாக ஆசிரியர்களாக இருந்தாலும், அல் குர்ஆன் ஒரு அற்புதமான ஒரு அடிப்படை கருத்தை சொல்கிறது. மனிதர்கள் தங்களுடைய சேவைகளை தாங்கள் பெற்றுக்கொள்கின்றவற்றுக்கு பொருத்தமாக வழங்காவிட்டால் அது இறை சாபத்துக்குரிய ஒன்றாக எங்களுடைய மார்க்கம் அதனை பார்க்கிறது. எங்களுக்கு தெரியும், மிக பிரபலியமான ஒரு சூறா இருக்கிறது, வயலுள்ளில் முத்தஃபிஃபீன் என்று. அந்த சூறாவிலே வயலுள்ளில் முத்தஃபிஃபீன் அல்லது இந்த தாலு அலன் நாஸ் யஸ்தஃபூன் காலுஹும் வஸனுஹும் யுக்ஸிரூன் என்று இருக்கிறது. இந்த வசனம் இந்த நேர முகாமைத்துவத்துக்கான ஒரு அடித்தளத்தை இடுவதாக நான் நினைக்கின்றேன். குறிப்பாக சேவை வழங்குனர்களை பொறுத்தவரை பாடசாலை சமூகத்திலே குறிப்பாக அதிபர், ஆசிரியர்கள் இவர்களுடைய இந்த நேர முகாமைத்துவத்தை மிகச் சரியாக பேண வேண்டும் என்பதற்கான அடித்தளத்தை வழங்குகின்ற ஒரு வசனமாக இந்த சூறாவில் இருக்கின்ற இந்த முதல் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அது எப்படி என்றால், அளவை நிறுவைகளில் மோசடி செய்கின்றவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அவர்கள் எடுக்கின்ற பொழுது அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்கள், கொடுக்கின்ற பொழுது அவர்கள் நஷ்டப்படுத்துகிறார்கள். இந்த விடயம் வெறுமனே பண்டங்களுக்குரியதல்ல. இந்த விடயம் முக்கியமாக சேவைக்குரியது. யாராவது ஒருவர் தாம் பெற்றுக்கொள்கின்றவற்றை விடவும் அந்த குறைந்த அளவில் அவர்கள் கொடுப்பதாக இருந்தால் அந்த இடத்திலே மிகப்பெரிய சாபத்துக்குள்ளாகிறார்கள். இந்த இடத்திலே நேரத்தை பொறுத்தவரையில் பாடசாலை சமூகத்துக்குரியவர்களுக்குரிய நேரம் என்பது பெரும்பாலும் மாணவர்களை பொறுத்தவரையில் அது அவர்களுக்குரிய நேரம். ஆனால் மாணவர்கள் அல்லாத அவர்களுக்கு சேவை வழங்குகின்றவர்களை பொறுத்தவரையில் அந்த நேரம் மாணவர்களுக்குரியது. அவர்கள் அந்த நேரத்தை மிகச்சரியாக திட்டமிட்டு உரிய நேரத்தில் அவர்கள் அதனை வழங்காவிட்டால் நிச்சயமாக அவர்கள் கொடுக்கின்ற பொழுது குறைத்து கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பெறுகின்ற பொழுது அவர்களுடைய ஊழியத்தை சரியாக பெற்றுக் கொள்கிறார்கள். எனவே அந்த நேர முகாமைத்துவத்தில் குறைபாடு செய்கின்றவர்கள், மாணவர்களுடைய நேரத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்தாமல் விரயப்படுத்துகின்றவர்கள் நிச்சயமாக குறைத்து கொடுத்து கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்ற அந்த சாபத்துக்கு உள்ளாகிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை இந்த வசனத்தில் இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையான எச்சரிக்கையை அடிப்படையாக கொண்டு நேரத்தை ஒழுங்குபடுத்தி உச்சகட்டமாக அந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்த வழங்க நாங்கள் இந்த அடித்தளத்திலிருந்து உணர்வு பெற வேண்டும் என்பதுதான் நான் நினைக்கின்ற பிரதானமான ஒரு காரணம். அதற்கு அப்பால் நேர முகாமைத்துவத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த நேரத்தை தரமாக பயன்படுத்துவது என்பது. இங்கு நேர முகாமைத்துவம் என்பது வெறுமனே ஒரு குறித்த நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை குறித்த நேரத்தில் ஆரம்பித்து குறித்த நேரத்தில் முடிப்பது என்பதல்ல, அது ஒரு பகுதி. ஆனால் அந்த நேரத்தில் அவர் செய்கின்ற பணியை தரமாக செய்தல் என்பது இன்னொரு முக்கியமான விடயம். அந்த அடிப்படையில் அந்த தரமாக நேரத்தை செய்யாது குறித்த நேரத்தில் ஆரம்பித்து முடிப்பது என்பது மட்டும் நேர முகாமைத்துவத்தில் வரமாட்டாது. எனவே பொறுப்பெடுத்த பணியை தரமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதும் நேர முகாமைத்துவத்தில் இருக்கின்ற மற்றொரு முக்கியமான விடயமாகும். அப்படி இல்லை என்றால் அந்த நேரம் விரயமாக்கப்பட்டதாக கருதப்படும். அது வெறுமனே ஒரு செலவழிக்கப்பட்ட நேரமாக கருதப்படும். அதிலே எந்த பயன்பாடும் கிடைக்காது. எனவே இந்த விடயத்தில் பாடசாலை சமூகத்தை பொறுத்தவரையில், மாணவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்குரிய பாடசாலை நேரம், அந்த பாடசாலையோடு தொடர்பாக அவர்கள் முன்னெடுக்க வேண்டிய ஏனைய பணிகள் இங்கு வினவப்பட்டது போல அந்த பணிகளுக்கு அவர்கள் ஒதுக்கின்ற நேரங்கள், இந்த காலங்களை அவர்கள் எப்படி தரமாக பயன்படுத்துகிறார்கள் என்றது. பாடசாலையின் கட்டமைப்புக்குள் அவர்கள் வழிப்படுத்தப்படுவார்கள், குறித்த நேரத்தில் பணியாற்ற வேண்டும், குறித்த நேரத்தில் குறித்த பாடத்துக்காக தயாராக வேண்டும் என்று. ஆனால் அந்த தயாராகின்ற நிலையில் அவர்கள் எப்படி அந்த கற்றல் செயற்பாடுகளை தரமாக அமைத்துக் கொள்கிறார்கள், எப்படி அதற்கான முன்னாயத்தங்களை செய்கிறார்கள், எப்படி அவர்கள் அதனை பார்க்கிறார்கள், இந்த விடயத்திலே இருக்கின்ற தரம், அந்த குவாலிட்டி, அவைதான் நிச்சயமாக அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தியதற்கான அடையாளமாக இருக்கும்.
அப்படியான ஒரு கணிப்பீட்டின் அடிப்படையில், அப்படியான ஒரு மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த நேர முகாமைத்துவத்தை நோக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் குறித்த நேரத்தில் ஆரம்பித்து குறித்த நேரத்தில் முடிப்பதெல்லாம் ஒரு நேர முகாமைத்துவம் என்பது மட்டும் அல்ல என்ற அந்த விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே மாணவர்களை பொறுத்தவரையில் 2 பொறுப்புகள் இருக்கின்றன. ஒன்று, அவர்களுடைய வகுப்பறை கட்டச் செயற்பாடுகள், அதே போன்று அந்த கட்டச் செயற்பாடுகளோடு தொடர்பான ஏனைய அவர்களுடைய முன்னாயத்தங்களும், அதன் பிறகு அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய அந்த மீட்டல்களும். இந்த விடயங்களுக்கு அவர்கள் எப்படி தங்களுடைய நேரத்தை ஒழுங்குபடுத்தி அவர்கள் ஒரு ஆத்மார்த்தமாக அந்த நேரத்தை பயன்படுத்தி அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் அவர்கள் அடைய வேண்டிய அந்த இலக்குகளை அடைவதற்கு அவர்கள் முயற்சிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. நேரத்தை மதிப்பவன் வாழ்க்கையை மதிப்பான் என்ற ஒரு பழமொழியும் இருக்கின்றது, ஞாபகம் இருக்கின்றது. இன்றைய உலகின் போக்கு ரிபலேட் என்று சொல்லக்கூடிய 24 மணித்தியாலங்களை 3-8 மணி நேரங்களாக பிரித்து அந்த செயற்பாட்டும் அந்த அவர்களுடைய இலக்குகளையும் குறிக்கோள்களையும் அடையக்கூடிய நடவடிக்கைகளை செயற்படுத்துகின்றார்கள். பொதுமேல் இன்று பாடசாலை சமூகத்தோடு நாங்கள் பார்க்கின்ற போது அதனுடைய அவசியம் என்னவென்றால், மேல் சிறு பராயத்திலிருந்து ஒரு மனிதன் நேர ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுகின்ற போது அவனுடைய எதிர்காலத்திலே அல்லது வயதாகின்ற போது, பெரியவராகின்ற போது அந்த ஒழுக்கம் செயற்திறன் அங்கே வலுவாக ஊட்டப்படும் அந்த மனிதருள். அவ்வாறான மனிதர்களை உருவாக்குவதுதான் இந்த பாடசாலை சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பொருள். அதனாலே தான் இந்த பாடசாலை சமூகத்தோடு இந்த நேர முகாமைத்துவத்தை தொடர்பு படுத்தி நாங்கள் பேசுகின்றோம். அந்த வகையிலே ஆசிரியர்களுடைய பங்கு என்பது மேல் மாணவர்கள் மத்தியில் ஒரு ஒழுக்கத்தை, நேர முகாமைத்துவத்தினூடாக ஒரு ஒழுக்கத்தையும் செயல்திறனையும் ஊட்டுவதே அதனுடைய மிகப்பெரிய பணியாக இருக்கின்றது. அதற்காகத்தான் அவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட கால எல்லைக்குள் அவர்களுடைய பாடத்திட்டங்களை முடிக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இது பற்றி உண்மையில் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த ஆசிரியர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய இந்த நேர ஒழுங்குகள் அல்லது அவர்கள் நேரத்தை பயன்படுத்துகின்ற விதம் குறித்து ஒரு பெரிய வாத பிரதிவாதங்கள் பாடசாலை கட்டமைப்புக்குள் நாளாந்தம் நடைபெற்று வருகிறது. அதற்காக முன்னேற்பாடுகள் அவர்களை உச்சகட்டமாக நேரத்தை பயன்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழிகாட்டல்கள், அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. இந்த எல்லா விடயங்களிலும் நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்களுடைய மனச்சாட்சிக்கும் அல்லது அவர்கள் கட்டியெழுப்புகின்ற ஆத்மீக விளிமியங்களுக்கும் உட்பட்ட வகையில் இதனை அவர்களாக சுயமாக முன்வந்து அந்த நேர முகாமைத்துவத்தை அவர்கள் ஒரு சுய கலாச்சாரமாக மாற்றிக்கொள்கின்ற ஒரு நிலை ஏற்பாடும் வரையில் வெளிக்காரணிகளால், அந்த அழுத்தங்களால் மிகச்சரியான பயனுள்ள ஒரு நேர முகாமைத்துவத்தை கடைபிடிப்பதற்கான வாய்ப்பு அரிதாகவே இருக்கும். என்றாலும் கூட நாங்கள் விசுவாசிக்கின்றோம், ஒரு ஆசிரியரை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஆரம்பம், ஒரு வகுப்பறைக்கு அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற 40 நிமிடங்கள், புதிய சீர்திருத்தத்திலே அது 50 நிமிடங்களாக இருந்தாலும் பிறகு அதை இப்பொழுது மாற்றியிருக்கிறார்கள். இப்பொழுது மீண்டும் அது 40 நிமிடங்கள் என்ற இடத்துக்கு தான் செல்கிறது. எனவே அந்த 40 நிமிடங்கள் என்பது உண்மையில் ஒரு பாடத்தின் ஒரு பாடப்பரப்பை கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஒரு ஆசிரியருக்கு வழங்குகிறது. அந்த வாய்ப்பை அவர்கள் குறித்த நேரத்தில் ஆரம்பித்து குறித்த நேரத்தில் அவர்கள் நிறைவு செய்கிறார்கள் என்பதை விட, அவர்கள் சந்திக்கின்ற அந்த மாணவர்களுக்கு அந்த கற்பித்தல் சென்றடைகிறதா, அந்த சென்றடையத்தக்கதாக அந்த நேரத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்களா என்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. எப்பொழுது அந்த மாணவர்கள் அதனை மிகச்சரியாக பெற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர் அந்த செலவழித்த நிமிடங்கள் பயனுள்ளதாக அமையும். எப்பொழுதும் இந்த பாடசாலை சமூகத்திலே மிக முக்கியமான ஒரு தூணாக இருக்கின்ற ஆசிரியரை பொறுத்தவரையில் கற்பித்தல் குறித்து ஒரு அடிப்படையான கோட்பாடு இருக்கிறது. ஒரு ஆசிரியர் கற்பிக்கின்ற பொழுது அந்த கற்பித்தல் என்பது வெற்றிகரமான கற்பித்தலா என்பதை அடையாளப்படுத்துவது எப்படி என்றால், மாணவர்கள் கற்றுக்கொள்கின்ற தரத்தை வைத்துதான் அது அடையாளமிடப்படும் அல்லது மதிப்பீடு செய்யப்படும். அந்த வகையிலே இந்த நேரத்தை பயன்படுத்துவது என்ற ஒரு விடயத்தை ஆசிரியர்கள் மிக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. அதே போன்று இந்த நேரத்தை பொறுத்தவரையில் மற்றொரு விடயம் இருக்கிறது, நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. நேரத்துக்கான தவறான முறையில் நேரத்தை பயன்படுத்துவது என்பது. அவ்வாறு தவறான முறையில் நேரத்தை பயன்படுத்துவது என்பது பாடசாலை சமூகத்தை பொறுத்தவரையிலும் அந்த ஒரு நிலைமை இருக்கிறது. அப்படி தவறாக பயன்படுத்துகின்ற பொழுது அது பாடசாலையின் வளர்ச்சியில் அல்ல, பாடசாலையின் வீழ்ச்சிக்குத்தான் காரணமாக அமைகிறது. அது சில போது ஆக்கத்துக்கு பயன்படுத்த வேண்டிய நேரங்கள் பிழையான விடயங்களுக்காக பயன்படுத்துகிறது. அதனை பேசுவதை, விமர்சிப்பது, சில போது பரஸ்பரம் வெறுப்புகளை ஏற்படுத்துவதற்கு தூண்டுதலாக அமைகின்ற பொழுது இவ்வாறான விடயங்களுக்கு நேரத்தை செலவழிப்பதில் ஏற்படுகின்ற பாரிய விளைவுகளை நாங்கள் பல பாடசாலைகளில், பாடசாலை கட்டமைப்பில் அது ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய பாதகமான விளைவுகளை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே நாங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துவதற்கு
ஒரு ஒரு பழக்கப்படுத்தப்பட வேண்டும் என்பது போல நேரத்தை பிழையாக பயன்படுத்துவதிலிருந்தும் எங்களை தவிர்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எங்களுக்கு தெரியும் மார்க்கம் எப்படி ஒரு நேர்மறை சிந்தனையையும் ஒரு எதிர்மறை சிந்தனையையும் எப்படி வெளிப்படுத்துகிறது. அதே போன்று விமர்சனங்களையும் குறை கூறுதலையும் எப்படி மார்க்கம் ஒரு கட்டுப்பாட்டை விதித்து அதற்கான மிகப்பெரிய அளவிலான அழுத்தங்களை கொடுக்கிறது. எனவே இவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த நேர முகாமைத்துவத்தை ஆக்கபூர்வமாக அமைப்பது என்பதும் குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவது என்பதும் குறித்த விடயத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எது பொருத்தமான நேரமோ அந்த அடிப்படையில் அந்த நேரத்தை பயன்படுத்துவது என்பதும் பாடசாலை சமூகத்தை சார்ந்த சகலருக்கும் மிக அத்தியாவசியமானது. பெற்றார்களா, ஆசிரியர்களா, அதிபரா, மாணவர்களா என்ற எல்லா தரப்புகளுக்கும் பொதுவாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் இது ஒரு விரிந்த தலைப்பும் விரிவாக பேசப்பட வேண்டிய தலைப்பும் நாங்கள் இங்கு வலியுறுத்திய விடயங்கள் சில நேரம் பாடசாலை கட்டமைப்புக்கு வழிகாட்டலாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். அவ்வாறு வழிகாட்டலாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்து கொள்கிறேன். நல்லது. நிச்சயமாக மிக பரந்த ஒரு தலைப்பாக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியினை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்னும் கூட நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்தார்கள் பிரைட் சவுண்ட் சர்வதேச பாடசாலையினுடைய உதவி அதிபர் MRM நௌஃபல் அவர்களோடு இணைந்து கொண்டவர் முன்னாள் ஓய்வு பெற்ற அதிபர் ஷேக் MJM மன்சூர் நலீமி ஆகியோர். இருவருக்கும் நன்றிகளை தெரிவித்து மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நேர்கள் அனைவருக்கும் சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்வது MH அப்துல் கரீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.